விவசாய நண்பர்களே. இப்போ நம்ம கோடை காலத்தினால நடவு செய்கிற விவசாய நண்பர்கள் அனைவரும் செடி நட்டு போக்கு நிறைய ஆகுதுன்னு சொல்கிறீங்க. அது போக்கு தடுக்கிறதுக்கு நிறைய வழிமுறை இருக்குது. அதில் ஒன்று சிறந்தது தான் இந்த கப்பு போடுற முறை. இப்போ நம்ம மல்சிங் சீட்டு போடுறது நண்பர்கள் எல்லாம் செடி நடவு செஞ்சு போக்கு அதிகமாகிட்டுருக்கு, செடியை பிடிக்க மாட்டேங்குது, வேர் பிடிக்க மாட்டேங்குது, ஈட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த ஈட்டு அதிகமாக இருக்கிறதுனால இந்த பாருங்க, இந்த ஈட்டு அதிகமாக இருக்கும். இந்த பேப்பரும் ஈட்டு கொடுக்கும், கீழே உரம் போட்டு மண்ணும் ஈட்டு கொடுக்கும், வெயில் ஈட்டு கொடுக்கறதுனால இதெல்லாமே தாங்கிறதுக்கு இந்த கப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்க வித்தியாசம் தெரியும். கப்பு போட்ட செடி எப்படி இருக்குது, கப்பு போடாது இருக்கிற செடி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். மேக்ஸிமம் நடவு செய்கிற நண்பர்கள் அனைவரும் இந்த மாதிரி கப்பு போட்டு நட்டிங்கன்னா, மல்சிங் சீட்டு போட்டு நடுறவங்களுக்குள்ள இந்த மாதிரி கப்பு போட்டு நட்டால் ஓரளவுக்கு ஈக்குவல் ஆகும். மல்சிங் சீட்டு போட்டு நடாத இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே, ஈக்குவலாக தான், ஓரளவுக்கு நல்லா தான் வந்துட்டுருக்கு. மல்சிங் சீட்டு போட்டு நடுற விவசாய நண்பர்கள் அனைவரும் இந்த மாதிரி கப்பு போட்டு நட்டிங்கன்னா உங்களுக்கு செடி எந்த டேமேஜ் இருக்காது. பாருங்கள், இதுலேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கப்பு போட்டு நட்டுறதுக்கும் கப்பு போடாத இந்த 4 செடி நட்டுறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வெயில் டைமில் கப்பு போட்டு நடுங்க, இது சிறந்த முறை உங்களுக்கு.